வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் அரசு தரப்பு வெளியிடுகின்ற உத்தரவுகள், விண்ணப்பிக்கக்கூடிய முறை, விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள், விண்ணப்பிப்பதற்கான ஆசிரியர்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், இந்த எக்ஸாம் எக்ஸாம் டிஎன்டிஇடி சிறப்பு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு அறிவிப்பு, அதாவது ஒர்க்கிங் டீச்சருக்கான சிறப்பு டேட் எக்ஸாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேதி அப்ளிகேஷன் கடைசி தேதி என்ன, தேர்வு நடைபெறுகின்ற விவரங்கள் என்ன, அவர்களுக்கான முக்கிய தகவல்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஆசிரியர்களுக்கு கடைசி வாய்ப்பு பற்றி 6/4/2026 சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் 2026 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இன்று நாம் தெரிந்து கொள்ள வகையில் என்ன பணிகளை செய்து முடிப்பதற்கு ஆசிரியர்களுக்கு, இந்த சிறப்பு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு கடைசி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்புகளை இந்த கடைசி வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்வதற்கு, இந்த பணிகளை செய்வதற்கான கடைசி தேதி என்ன என்பது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வோம். தமிழ்நாடு ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின்படி தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு 2026 நடைபெறுவது ஸ்பெஷல் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். அதாவது அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் இந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். அரசு பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு டெட் தேர்வு ஜூலை 4ஆம் தேதி மற்றும் ஜூலை 5ஆம் தேதிகளில் நடக்க உள்ளது. இந்த தேர்வுக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி என குறிப்பிடப்பட்டது. திருத்தங்கள் ஏதேனும் இருப்பின் ஏப்ரல் 11 மற்றும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த தேர்வு எழுத விண்ணப்பிப்பவர்களுக்கு இதுதான் கடைசியாக வைப்பு. ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தம் செய்வதற்கு ஏப்ரல் 11 முதல் 13ஆம் தேதி வரை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. சிறப்பு டெட் தேர்வு எழுத ஆசிரியர்களுக்கு பணிச்சான்றிதழ் எம்இஐடி அவசியம். இதனை தாங்கள் பணியாற்றும் பள்ளிகளில் தலைமை ஆசிரியரிடம் பெற்று இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதுவரை பெறாதவர்கள் அல்லது டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க எம்இஐடி பெற காத்திருப்பவர்களுக்கு விரைவாக பணிச்சான்றிதழ் வழங்குமாறு ஆதிதிராவிட நல ஆணையம் உத்தரவிட்டது. இதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது பணிச்சான்றிதழ் பதிவேற்றம் செய்வது கட்டாயமாகும். ஆசிரியர்கள் தங்கள் பணிச்சான்றிதழை பெற உரிய ஆவணங்களுடன் அந்தந்த வட்டார கல்வி அலுவலரிடம் விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் 2 தேர்வுக்கு டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2 விண்ணப்பிப்பவராக இருந்தால் தனித்தனியாக விண்ணப்பம் கருத்துருளை சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல பணிச்சான்று சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம். அந்த பணிச்சான்றை விண்ணப்பிப்பதற்கு கோருவதற்கு கீழே உள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட வட்டார கல்வி அலுவலர் கையொப்பத்துடன் கூடிய அனெக்சரி 2 நகல்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடம் விண்ணப்ப கடிதம், பணி நியமன ஆணையினுடைய நகல், பணி பதிவேற்றினுடைய முதல் பக்க நகல், அதாவது சர்வீஸ் ரிஜிஸ்டருடைய முதல் பக்கத்தினுடைய நகல், முதலில் நியமனம் செய்த பதவியில் பணிவரன்முறை செய்யப்பட்ட ஆணை நகல் மற்றும் பணி பதிவேற்றினுடைய பதிவு செய்யப்பட்ட நகல் சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல தற்போதைய பதவியில் பணிவரன்முறை செய்யப்பட்ட ஆணை நகல் அல்லது பணி பதிவேடு பக்கத்தின் நகல் சமர்ப்பிக்க வேண்டும். டெட் 1, டெட் பேப்பர் 2 உரிய கல்வி தகுதி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை, குற்றவியல் நடவடிக்கை, அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவை குறித்து சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். ஆசிரியர்கள் இந்த ஆவணங்களை சரியாக சமர்ப்பித்து வட்டார கல்வி அலுவலரிடம் பணிச்சான்றிதழை பெற்று அதன் பின்பு டெட் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஆன்லைன் மூலமாக, ஆன்லைனில் இருக்கக்கூடிய இணையதளத்தின் மூலமாக நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். அதனால கடைசி வாய்ப்பு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு, அதாவது ஆசிரியர்கள் தேர்வுக்கு ஸ்பெஷல் தேர்வு. அதனால கண்டிப்பாக ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க தேர்ச்சி விகிதம் டெட் கட்டாயம். அதனால நீங்கள் அதுக்குள்ள நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். ஏன்னா ஆசிரியருக்கான சிறப்பு தேர்வு என்பதால் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த தேர்வுக்குள்ள நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான காத்திருப்பவருக்கு 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை முன்கூட்டியே 2 நாட்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. மீண்டும் இதே போல பயனுள்ள தகவல். நன்றி.